அவர்கள் என்ன சொன்னாலும் கேட்கின்ற ஆணையம் தேர்தல் ஆணையம். ஆகவே சொல்லி நீக்க சொல்லுங்கள், யார் வேண்டாம் என்று தடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். முதல்வர் ஸ்டாலின் தொகுதியில் போலி வாக்காளர்கள் உள்ளார்களா என செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் சேகர் பாபு விளக்கம் அளித்துள்ளார். நல்ல வேளை அவர் 264 தொகுதிகளும் எங்களுக்கு என்று சொல்லாமல் விட்டுவிட்டார். பாவம், அவர் கணக்கிலே எப்பொழுதும் பிழையாக இருப்பவர். ஆகவே அவர் கணக்கு பொய்க்கணக்காகும். 2026 சட்டமன்ற தேர்தலில் யோகோபித்த ஆதரவோடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மிருக பலத்தோடு வருகின்ற 2026ஆம் ஆண்டு நிச்சயம் ஆட்சிக்கட்டில் அமருவார். கொளத்தூர் தொகுதியில் போலி வாக்காளர்கள் அதிகப்படியாக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் என்ன சொன்னாலும் கேட்கின்ற ஆணையம் தேர்தல் ஆணையம். ஆகவே சொல்லி நீக்க சொல்லுங்கள், யார் வேண்டாம் என்று தடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வருவதற்கு. ஏதோ சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயம் போலி வாக்காளர்கள், கள்ள வாக்குகள் என்பதில் துளி அளவும் விருப்பமில்லாத முதல்வர் எங்கள் முதல்வர். ஆட்சி அமைப்பதற்கே ஒரு சூழல் வருகின்ற போது கூட குறுக்கு வழியில் வேண்டாம், தேர்தலை சந்தித்து ஆட்சியை அமைப்போம் என்று கூறிய முதல்வர் அவர்கள் எங்கள் முதல்வர். ஆகவே போலிகளுக்கு தமிழ்நாட்டிலே, குறிப்பாக திராவிட மாடல் ஆட்சியிலே இடமில்லை. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.